பிரைஸ் த லார்ட். நாம் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம். ஒரு பையன் என்ன பண்றான்னா, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிஇ படிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு எம்இ மாஸ்டர் டிகிரி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டரேட்டும் படிக்கிறார். ஹைலி குவாலிஃபைட் பர்சன். அவர் படிக்கும் பொழுது நிறைய ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி நிறைய என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் படிக்கிறாரு. அவருக்கு வெளிநாட்டில் அவர் அப்ளை பண்ணாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அவர் உடனே வேலைக்கு நல்ல சேலரியில கோடிக்கணக்கான ரூபாவை கொடுத்து அவரை எடுத்துட்டு போயிடுவாருங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒரு எண்ணம், நான் இந்தியாவிலே வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஐடி நிறுவனத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் வந்து அவன் அந்த வேலைக்கு அப்ளை பண்றான். அவன் ப்ரொஃபைலே நான் சொல்லிட்டேன், அவர் டாக்டரேட் முடிச்சிருக்காருன்னு. ஆனா அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஐடி நிறுவனம் அவனுடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றது. அதுக்கு அவங்க 2 ரீசன் சொன்னாங்க. ஒண்ணு, நாங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைங்க. 2வது, நீங்க எதிர்பார்க்கிற வேக்கன்சி இப்போ இல்லை. அதாவது வேக்கன்சியும் கிடையாது, உங்களுக்கு எங்க கம்பெனியில எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷனும் இல்லை. இதே போலதான் மோசேயோட வாழ்க்கையில நடந்ததுங்க. அவன் எகிப்தினுடைய ராஜகுமாரன், பார்வோனுடைய பேரன். அவரு ஹைலி எஜுகேட்டட். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த காலத்துல உள்ள யூனிவர்சிட்டி இருந்திருக்கும் எகிப்துல. அதே மாதிரி உள்ள யூனிவர்சிட்டியில நன்கு கற்று அறிந்தவன், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டவன், வாக்கிலும் செயலிலும் வல்லவன். இப்படிப்பட்ட மோசே என்ன பண்றாருன்னா, எகிப்தில் உள்ள அதாவது பாவமான சந்தோஷத்தினை அனுபவிப்பதை அவர் வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பம் அனுபவிக்க அவர் ரெடியான. அதாவது அவருக்கு இன்பம் வேண்டாம், பாவமான இன்பம் வேண்டாம், ஆனா நான் துன்பப்பட நான் ரெடியா இருக்கிறேன், என் சொந்த ஜனத்தோடு நான் ரெடியா இருக்கிறேன், நான் அவங்களை விடுவிக்கிற ஊழியத்துக்கு வாரன்னு அவர் வாராரு. அவர் எப்படி வாராருன்னா, அப்போஸ்தலர் 7:25 என்ன சொல்லி இருக்குதுன்னா, தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரன் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அதாவது மோசே என்ன பண்றாரு, இந்த வேலைக்கு ஊழியத்துக்கு என்ன நினைச்சிட்டு வாராரு, கடவுள் என்ன வேறு பிரித்துட்டாரு, எனக்கு உலகத்தின் சந்தோஷத்தின் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் சொந்த ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை நான் விரும்புகிறேன்னு சொல்லி வந்த மோசே என்ன பண்றாரு, மாம்சத்துல நான் ஊழியம் பண்ணா இவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நடந்தது என்ன, அந்த அப்ளிகேஷன் என்ன, மோசே ஊழியத்துக்கு அப்ளை பண்றாரு, கடவுள் என்ன பண்றாரு, ரிஜெக்டட். ஏன்? மோசே வேகன்சி இப்ப இல்ல, 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் வேகன்சி வரும். 2வது, நான் அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், குவாலிஃபிகேஷன் இருக்கேன், கொடுத்துருக்கேன், அது ஒண்ணுமே உன்ட்ட இல்ல. மோசேக்கு இது தெரிஞ்சது அல்லது இந்த வார்த்தையை கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னது, எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 2வது வேகன்சி இல்லையா, அப்படி இவங்களெல்லாம் யாரு வச்சுப்பா? இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையும் நிறைய நேரங்கள்ல நாம சோர்ந்து போயிடுவோம். அதாவது உலக பிரகாரமான விஷயத்தான் பார்த்தீங்கன்னாலும், ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணா கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறாங்க, படிப்பும் ஏற மாட்டேங்குது, ஃபெயில் ஆகுற. ஆவிக்குரிய அனுபவத்துல, கடவுளே எனக்கு இந்த அனுபவத்தை கொடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் இன்னும் முன்னேறணும், வெயிட் பண்ணு. அப்புறம் ஊழியத்தை வெயிட் பண்ணு, எவ்வளவு நாள் தெரியாது. இதே போலதான் இந்த மோசேயோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வேகன்சி இல்லப்பா ஊழியத்திற்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளும் கடந்து கொண்டு இருப்போம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, காத்திரு, நான் உன்னை உயர்த்துவேன். மோசையை எப்படி ஊழியத்துல உயர்த்தி அவனை பயன்படுத்தினோ, அதே போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நான் உன்னை உயர்த்தி பயன்படுத்துவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க. மோசே எங்க போறாரு, மீதியான் தேசத்துக்கு போறார். மீதியான் தேசம்னா என்னது, வனாந்தரத்தமான இடத்துக்கு. எதுக்கு போறாரு, அவரை தகுதிப்படுத்த. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அப்படிங்கும் போது அவர் அங்க போய் என்ன பண்றாரு, பிராக்டிஸ் பண்றாரு. என்ன வேலை, ஆடுகளை மேய்க்கிறா வேலை. நம்மளுக்கும் இதே மாதிரி தாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து கொண்டிருப்போம். அதற்கு தேவனுடைய திட்டம் இருக்கு. மோசேயை வனாந்தரத்திற்கு அனுப்பினதற்கு தேவனுடைய திட்டம் இருந்தது. ஏன்னா மோசே எதுக்காக அந்த வனாந்தரத்துக்கு போனாரு, அப்போஸ்தலர் 7:29 என்ன சொல்லுது, இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய். எந்த வார்த்தை, அவன் சொந்த ஜனம் சொல்றான், நீ எகிப்தினை கொண்டது போல என்னையும் கொண்டு போட மனதா இருக்கிறாயா
அவன் ராஜாவுடைய கோபத்திற்கு பயந்து ஓடல. எபிரேயர் 11:27 கிளியரா சொல்லியிருக்கும். ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் மோசே. அதாவது இது இது என்ன காரணம் என்றால், இது தேவனுடைய திட்டம். இவன் யாருக்கும் பயந்து போகவில்லை. இவன் தன்னை ஊழியத்திற்கு தகுதிப்படுத்துவதற்காக தான் அவன் மீதியான் தேசத்திற்கே கடவுள் அவனை அனுப்பி வைத்தாருங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. எனக்கு வேலையே கிடைக்கல, நான் தகுதி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றேங்க. எனக்கு அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா ஆண்டவோட திட்டம் என்ன தெரியுமா? என் மகனை இதை விட அதிகமா நான் உயர்த்த ஆசைப்படுறேன். அதுக்கு என் மகனுக்கு இப்போது 5 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நான் உயர்த்த போகிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட வேலைக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால இந்த இருக்கிற வேலையில அவன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும், இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இப்ப இருக்கிற 5 வருஷத்தை வச்சே அந்த வேலை கிடைச்சிருமான்னு. கிடைக்காது. ஏன்னா 10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆண்டோட திட்டம், நான் 10 வருஷம் வெயிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அந்த வேலையை பெற்றுக்கொள்ளணும். இதே போலதான் ஒவ்வொரு விஷயம், நம்முடைய படிப்பு, குடும்பம், வாழ்க்கை, பிசினஸ் எல்லாமே கடவுளுடைய திட்டம் இருக்குங்க. நாம எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வேறுபடுத்தப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தார், என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கார், இப்பொழுது என்னை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று, காத்திருக்க வேண்டும். இப்படி வனாந்தரத்திற்கு போன மோசையோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா மோசே வந்து ஹைலி குவாலிஃபைட் பர்சன். இவனை என்ன பண்றாங்க? கடவுள் ரிஜெக்ட் பண்ணிட்டா, அந்த ஜனம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எகிப்து ஜனங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்வோனுக்கு இவனை கொல்லணும் நிக்கிறாரு. ஏன் கொல்லணும்? பார்வோன்னு மோசையை சின்ன வயசுல இருந்து கொல்லணும் பாக்குறாரு. ஏன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் தடுப்பதுதான் சாத்தானுடைய வேலை. இந்த ஸ்பிரிட் தான் பார்வோன்ட்ட வேலை பார்க்குது. ஏன்னா யாராவது சொந்த பேரனை கொல்லுவாங்களா? அதுவும் ஒரு எகிப்தினை கொன்னதுக்காண்டி இல்ல. அந்த ஸ்பிரிட், ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை தடை பண்ண பார்வோன் தயாராக இருக்கும் பொழுது தேவன் அவனுடைய கையிலிருந்து தப்பு வித்து, அவனுடைய பட்டயத்திலிருந்து தப்பி வித்து பாதுகாப்பாக மீதியான் தேசத்தில் கொண்டு வைத்து அவனை தகுதிப்படுத்துகிறார். அந்த தகுதிப்படுத்துகின்ற நேரத்துல எவ்வளவு நிந்தைகள் வரும் பாருங்க. ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கை. அப்போ மோசேக்குள்ள எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கும். ஆண்டவரே, எனக்கு ஏப்பா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை? நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு குடும்பம் கிடைக்குமா? தங்க இடம் கிடைக்குமா? உறவு ஏதாவது கிடைக்குமா? எல்லாம் கிடைத்தது. நீங்க 40 வருஷமும் பாருங்க, ஆண்டவர் அவனை அருமையாக போஷித்து வந்தார். வேலை கிடைச்சதா இல்லையா? ஆடு மேய்க்கிற வேலை. குடும்பத்தை கொடுத்தாரா இல்லையா? ஆசாருடைய மகளை கொடுத்தார். நீங்க எகிப்தில இருந்தா கூட மோசைக்கு ஒரு எகிப்திய பெண்ணை மனம் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டோட திட்டத்தை பாருங்க. இவன் எகிப்தின் பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது, ஆசாரியரை பெண்ணை முடிக்கணும்னா மீதியான் தேசத்துல குடும்பம் கிடைக்கிறது, தங்க இடம் கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, புதிய உறவுகள் எல்லாம். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. எந்த சமயத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா தேவனே என்ன சொல்லிட்ட பவுல் பிலிப்பியர் 4, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்தத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில், உங்கள் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிருக்காரு. 1 பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு, அவர் உங்களை விசாரிக்கிறவனாக படுகிறார், உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே வேண்டியதான், சோசத்தோடு ஜெபத்தை வைக்கணும். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறாரு, அவர் மேல நம்ம கவலையெல்லாம் வச்சிருங்க. நாம் ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்புறம் என்ன நினைச்சிருப்பாரு? ஒரு ஏளனமான வாழ்க்கை மோசைக்கு. எகிப்துல ராஜகுமாரன், இங்க ஆடு மேய்க்கிற வேலை. எவ்வளவு ஒரு இழிவான வேலை. ஆனா அந்த வேலையை மோசே 40 வருஷமா சந்தோஷமாக செய்து முடித்தாருங்க. நம்மளுக்கும் ஊழியத்துக்கு வந்திருப்போம் நினைச்சு வந்திருப்போம். ஆனா சர்ச்சில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளீன் பண்ண வேலையை கொடுத்துருக்கலாம், பாய் போடுற வேலையை கொடுத்துருக்கலாம், அல்லது டாய்லெட் கிளீன் பண்ற வேலையை கொடுத்துருக்கலாம். நம்ம என்ன நினைச்சு வந்திருப்போம்? ஐயோ, மைக்கை கொடுத்து ஒர்ஷிப் பண்ண கொடுப்பாங்க, அல்லது ப்ரேயர் பண்ண கொடுப்பாங்க, மெசேஜ் பண்ண கொடுப்பாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு ஏளனமான நிலை இருந்தாலும், கடவுள் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரிந்தும் நடத்த வல்லவர். எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். காத்திருப்போம். இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், மிகப்பெரிய மாற்றம் மோசையோட வாழ்க்கையில வந்தது. ஏன்னா கடவுள் விரும்பியது மோசேயிடம் இருந்து பிரிக்க வேண்டும். அதாவது எகிப்தில் உள்ள மோசேவை அந்த எகிப்தின் மோசேயிலிருந்து பிரித்து அவனை தேவனுடைய மனிதனாக மாற்ற வேண்டும். He wants free Moses from
மோசஸ் அதுதாங்க. எப்படி பிரிக்கிறான்னா, அந்த 40 வருஷம், ஃபர்ஸ்ட் 40 வருஷம் உள்ள அனுபவம் அவனிடமிருந்து போக வேண்டும். அதற்கு தான் 2வது 40 வருஷம் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் வனாந்தரத்துல தேவன் அனுமதித்தார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவருடைய லைஃப பாத்தீங்கன்னா, அவர் மென்டாலிட்டிய பாத்தீங்கன்னா, மோசஸ் 2 பசங்கள் இருக்கிறாங்க. பையனுக்கு என்ன பேரை வச்சிருப்பாங்க? கெர்சோம். கெர்சோம்னா என்ன தெரியுமா? அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன நினைக்கிறாருன்னா, நான் பரதேசியா என்ன ஆண்டவர் அந்நிய தேசத்துல என்ன அனுமதிச்சிட்டாரே அப்படி இருந்த மோசே மாறுதாருங்க. 2வது பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? எலியேசர். எலியேசர் கர்த்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு சகாயார். அதான் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுவேன்? என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பிடித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிடுவார். எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மோசையோட வாழ்க்கையில நடக்குது பாருங்க. ஆமா, இந்த 40 வருஷம் ஆண்டவர் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய நேரத்திற்காண்டி அவனை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த ஆண்டவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி உனக்கு வேகன்சி இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் திருப்பி அவனுக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல கூப்பிடுகிறார். இப்பொழுது வேகன்சி வந்துட்டு. ஏன்னா 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பதான் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்றார்? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து அருளினார். எப்போ தேவன் நினைத்து அருளினாரோ அப்பவே மோசைக்கு வேகன்சி ரெடி ஆயிட்டீங்க. மோசையை கூப்பிட்டார். உடனே என்னது? புல்லுல தேவன் ஓரை பருவத்துல மோசையோடு பேச ஆரம்பிக்காங்க. இந்த திட்டம் வந்துட்டு இந்த ஊழியத்திற்கு ரெடி பண்றதுக்கு தான் 40 வருஷம் மோசே மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து சுற்றி தெரிந்து வந்தான். ஏன்னா எகிப்தில் அவன் கற்றது எல்லாம் அவன் மறந்து போகணும். ஏன்னா இந்த 40 வருஷத்துல ஊழியம் பண்றதுக்கு அவனுக்கு தேவை எகிப்தின் அனுபவம் இல்லை, இந்த வனாந்தரத்தின் அனுபவம். கடவுள் தன்னுடைய வேலைக்கு நம் உலகத்திலிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டோமோ அது தேவையில்லை. அதை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட விரும்புகிறார். கடவுள் எந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோரோ அந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதுதான் அவருக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம் மிகப்பெரியது. மோசே என்ன நினைச்சாரு? ஒரு எகிப்தியனை கொன்னுட்டா அல்லது ஒரு கொன்னுட்டா ஊழியம் முடிஞ்சிடும், எகிப்தின் கையிலிருந்து தன்னுடைய சொந்த ஜனங்கள் விடுதலை ஆகி விடுவார் என்று நினைத்தார். ஆனா தேவனுடைய திட்டம் அது இல்ல. மோசையோட திட்டம் ஊழியம் 1 நாள் ஊழியம், 2 நாள் ஊழியம், ஒரு வருட ஊழியம் என்று மோசை நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் மிகப்பெரியது. ஏன்னா கடவுளுடைய திட்டம் மோசைக்கு 40 வருஷம் ஊழியம், லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்டு கொண்டு போக வேண்டும். அதாங்க நம்ம எப்போதும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். நம்முடைய திட்டம் மிகவும் சிறியது, ஆனா கடவுளுடைய திட்டம் மிகவும் பெரிய திட்டம்ங்க. அதை நாம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். கடவுளுடைய நேரம் எப்போ எகிப்து தேசத்துல இருந்து யூதர்கள் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார்களோ அப்பொழுதாங்க கடவுள் நேரம் வரும். அப்பொழுது மோசை ரெடியா இருக்கலாம். அந்த மோசை அந்த நேரத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு தான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே முன் குறிச்சு மோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீதியான் தேசத்துக்கு போ. அதே போலதான் நம்மளுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை முன் குறித்து வைத்து இந்த ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பியே, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எக்ஸாம்ல ஃபெயிலா, வேலை இல்லையா, பிசினஸ்ல ஃபெயிலியரா, ஐயோ யாருக்குமே என்ன பிடிக்கலையா, கவலை வேண்டாம். கடவுள் இதை அனுமதித்தார். சந்தோஷமாக நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் நாம் கடந்து வருவதற்கு ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மோசையை போல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பாவமான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்காமல் தேவனுக்காக வாழ்வதே, கஷ்டப்பட்டாலும் அவருக்காக வாழ்வேன் என்று நம்ம அதை தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார். ஏன்னா தேவன் நமக்காக ஒன்றை முன் குறித்து வைத்திருக்கிறார். அதற்காக காத்திருப்போம். அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது அவரே நம்மளை கூப்பிடுவாருங்க. நம்ம ரெடியா மோசையை போல. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம் பாத்தீங்கன்னா, எகிப்தியருடைய வாக்கிலும் செயலிலும் வல்லவன். ஆனா அந்த வாக்கும் செயலும் எப்போ தேவன் அந்த ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அந்த எகிப்தியோட வாக்கும் செயலும் அவன் இல்ல. ஏன்னா அவன் திக்குவாய் மந்த நாவு. அதுதான் தேவனுக்கு வேண்டுங்க. நம்ம அந்த உலகத்துல என்ன கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் வேண்டாம். தேவன் நம்மளை என்ன கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறாரோ அதுதான் அவருக்கு தேவை. அதனால் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென்.